கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த மெசேஜை சிரிச்சிட்டே கேட்பீங்க. ஏன்னா அந்த தலைப்பு அப்படி இருக்குது. பிரதர், எல்லாரும் இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின்னு தானே பேசி கேட்டிருக்கிறேன். அது என்ன பிரதர், கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 67வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஈசாக்கு என்ன பண்றான்? கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெபெக்காளை நேசிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிக்கிறாங்க. என்னன்னு தெரியுமா? நீ தான் என் உசுறு அப்படின்னு. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், ஓ இருதயமும் என் இருதயமும் ஒன்று அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பஞ்சா டைலாக் விடுறான். பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை எந்த பொண்ணை வேணும்னு சொன்னானோ, எந்த பையனை வேணும்னு நின்னாலோ அவங்களே வேண்டாம், ஐ ஹேட் யூ மை லைஃப்னு சொல்ற நேரம் வந்துருச்சு. ஆனா கல்யாணத்துக்கு பின்னான வாழ்க்கை என்ன தெரியுமா? நீ காதலிச்சு நீ நேசிச்சு கல்யாணம் பண்றதை விட நீ கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது. ஈசாக்குக்கு எப்படி தெரியுமா? தன் தாய் தன்னை விட்டு போயிட்டாளே என்று சொல்லி துக்கமா இருந்தபோது இந்த ரெபெக்கா வீட்டுக்கு வந்த உடனே அவன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு இருக்குது. அப்போ நீ கல்யாணம் பண்ணி நேசிச்சனா உனக்கு அது வினையா மாறாது, உண்மையான துணையா மாறும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? ஈவன் பாஸ்டர்ஸ் கூட இன்னைக்கு ஒரே லவ். இன்னைக்கு சர்ச்சில் ஒரே லவ். ஐடியில் வேலை செஞ்சான், பக்கத்து வீட்டு பையன், கூட படித்த கிளாஸ்மேட்டு, எனக்கு அப்பத்திலிருந்தே அவனை தெரியும். எப்பத்திலிருந்து உனக்கு தெரிஞ்சாலும் சரி, உன் வாழ்க்கை பாழா போயிரும். தேவ பிள்ளையே, வேதத்திலிருந்து உன் கூட பிறந்த சகோதரனை போல, உன் குடும்பத்தில் ஒரு சகோதரனை போல நான் சொல்லுகிறேன். அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா விட்டுரு, இயேசுவின் நாமத்தினால. உனக்கு ஆண்டவர் கல்யாணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னுள்ள லவ் உண்மையிலேயே உன்னை குழியில கொண்டு தள்ளிடும். உனக்கு வேதனையை தரும், உனக்கு போராட்டத்தை தரும். உண்மையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினவங்க இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருந்தா உண்மையிலே எனக்கு சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு. ஆனா கர்த்தருக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு விலகி வாலிப இச்சைகளுக்கு ஓடி தன்னை காத்து கொண்ட பெண்ணுக்கு கர்த்தராலே வந்த மணமகன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதனால உங்ககிட்ட சொல்றேன். அதனாலதான் மெசேஜுக்கு தலைப்பு கொடுத்த கல்யாணத்துக்கு முன்னு கல்யாணத்துக்கு பின்னுன்னு. இதை கேட்டாவது திருந்த பாருங்க. எப்பவுமே தேனையே தந்துகிட்டு இருந்தா திகட்டிடும். கொஞ்சம் கசப்பு வந்தாதான் தேவையில்லாததையெல்லாம் அழிக்கும். அதனாலதான் நான் பேசுறேன் அப்படி. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், உன் பொண்ணு லவ் பண்றானா, உன் பையன் லவ் பண்றானா, கூட நின்று சப்போர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்காத. அவனுக்கு ஒரு வயசாயிருச்சு, அதனால அவன் பார்த்த பொண்ணு தேவ சித்தமானு பாரு, தேவன் கூட இருக்காளான்னு பாரு. உலக பிரகாரமா அவன் பணத்துக்கும் அவன் வேலைக்கும் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு வாழாத. இது கடைசி காலம், சத்துரு வஞ்சிக்கிறான். அதனால இன்னைக்கு நான் சொல்ல வர இந்த வசனத்தை பார்த்து நீ மனம் திரும்பு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில இந்த பிள்ளைகளோடு மனம் திறந்து சில காரியத்தை பேசினேன். இந்த பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, எதிலையாவது சிக்கி கொண்டிருந்தால் விடுதலை ஆவார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.